அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி ஆனந்தன் வெங்கடேசன் அவர்கள் மதிப்புக்குரிய நீதிபதி இன்று ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். 2 அமைச்சர்கள் விருதுநகர் மாவட்டத்தையும் தன் கைக்குள்ள வச்சிருக்கிற 2 மாபெரும் அமைச்சர்கள் மதிப்புக்குரிய KKS அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை பற்றிய தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்குது. அதாவது கடந்த 2006-2011 சொத்து குவிப்பு வழக்குல லஞ்ச ஒழிப்பு துறையால போடப்பட்ட வழக்கு தான் அண்ணன் KKS அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அதே போல தங்கம் தென்னரசு அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. முதல் ஒரு நேர்மையான அதிகாரிகளை வச்சு, ஏன்னா அது அதிமுக ஆட்சி காலம், அதனால திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். அது சிறப்பான செயல்பாட்டுலாம் இருந்தது, சிறப்பான செயல்பாட்டுல இருந்துச்சு. ரொம்ப நாள் நல்ல ஒரு விசாரணை போய்கிட்டே இருந்திருக்கு. ஆனா திடீர்னு 2021 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சுங்க. தேர்தல் முடிஞ்சது, திடீர்னு பார்த்தா திமுக வெற்றி பெற்றுச்சு. என்ன செய்ய முடியும்? திமுக வெற்றி பெற்றுச்சா, அதிகாரிகள்லாம் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஸ் வழக்கு விசாரிச்ச அதிகாரிகள் போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி, செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பை விடுதலைன்னு சொல்லி அறிவிச்சு விட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வழக்கு, இந்த தீர்ப்பை நமது மதிப்புக்குரிய ஆனந்தன் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் தாமாகவே முன் இந்த தீர்ப்பு நியாயமானதில்லைன்னு சொல்லி எடுத்து விசாரிச்சாங்க. இதை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மூத்த அமைச்சர் ஒருத்தர் பெரியசாமி அவருடைய வழக்கை இந்த மாதிரி எடுத்து விசாரிக்க வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் விசாரிக்க தடை பண்ணி, அதை தடை பண்ணதுனால அவருடைய பதவி தப்பிச்சுங்கிறது இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப இவர் தாமா முன் இந்த அமைச்சர் பெருமக்கள் 2 பேருடைய தீர்ப்புடைய மறு ஆய்வு செய்யணும், விசாரிக்கணும்னு சொல்லும் போது நம்மளுகளும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவோம், அதுக்கு தடைப்பட்டுருவோம்னு சொல்லி போயிட்டாங்க. இப்ப போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க விருதுநகர் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்குரிய அமைச்சர் KKS அவர்கள்ட்ட ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெண் மனு கொடுக்க போனாங்க. மனு கொடுக்க போனத நம்ம என்ன பண்ணிட்டாரு, செல்லமா மண்டல ஒரு தட்டிட்டாரு. தட்டிட்டு அது அப்படியே வலைவலி எல்லா இணையதளத்திலயும் பரவலதும் அவரு அடிச்சுட்டாரு. நீங்க செல்லமா தட்டிட்டாருன்னு சொல்லணும் இல்லைங்களா? அவரு செல்லமா தட்டுனதும் சாயங்காலம் அந்த பொண்ணை விட்டு, எனக்கு சொந்தக்காரர் தாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க, அதனால செல்லம் ஒரு தட்டிட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை மனையை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அந்த மனுவில் அவங்க அம்மா கொடுத்தது நிறைவேறலையாங்க. 2வது அதே மாதிரி நம்ம ஐயா அங்க போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு, இந்த இதை விசாரிக்க தடை. அந்த நீதிபதி செல்லமா தட்டாம விட்டுட்டாருங்க. என்ன செய்ய, விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப விசாரிச்சாச்சு. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பை ரொம்ப நாளா அவர் வெளியிடாமலே இருந்தாங்க. இன்னைக்கு மதிப்பிற்குரிய நீதிபதி ஆனந்தன் வெங்கடேசன் அவர்கள் இந்த தீர்ப்பை இன்றைக்கு காலையில 10:30க்கு வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி அவர்கள் சொல்லும் போது, இந்த விடுதலை ரத்துன்னு கேள்விப்பட்ட தீர்ப்பை நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு மேல தூக்கம் இல்லை, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இதே எப்படி அந்த அதிகாரிகள் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி முழு விவரத்தை கண்டறிஞ்சு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுதலை ரத்துன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்ப ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி 2 அமைச்சர்களையும் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் நீதிமன்றத்துல ஆஜராகும்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த வழக்கு திருவள்ளிபுத்தூர் நீதிமன்றத்துல நடந்துச்சு. அங்க உள்ள அதிகாரிகள் தான் திரும்ப 2021 தேர்தலுக்கு அப்புறம் 2022 டிசம்பர் மாதம் அவங்களை விடுதலை அறிவிச்சாங்க. ஆனா அது திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரையும் அவங்க நேரமையும் அந்த வழக்கு சென்றதன் அடிப்படையில திரும்ப அங்கேயே விசாரிக்க கொடுத்துருக்குறாங்க. எந்த பாகுபாடும் இல்லாமல் நேர்மையாக விசாரிக்க வேண்டும்னு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அதே போல இந்த விசாரணையை தினசரி விசாரணையா எடுத்து நடத்தணும், தினசரி விசாரணையை எடுத்து நடத்தி விரைவில் சரியான தீர்ப்பு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. படிக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஐயா நீதிபதி அவர்கள் ஆனந்த வெங்கடேசன் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க சொல்றதை வைக்கும் போது இன்னும் நாட்டுல நேர்மையான அதிகாரிகள், நேர்மையான நீதிபதிகள், சட்டம் வாழவில்லை என்பதற்கு சான்றான ஒரு விஷயம் அவர் சொன்னது. இங்க குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சட்டம் ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராகிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு வரப்போகுது. நம்ம விருதுநகர் மாவட்டத்துல 2 தொகுதி மக்கள் எங்களுக்கு இடைத்தேர்தல் வராதான் காத்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம்.
நன்றி, வணக்கம். இது ராசை தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.